தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைய நிகழ்ச்சியில் வெற்றிலை போடுதல் பற்றி ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வெற்றிலை நம்மளுடைய பாரம்பரியத்தோடைய ஒன்றாக இணைந்தது. நல்ல விஷயங்களை வெற்றிலையை நம்ம முதன்மைப்படுத்துவோம். எதற்காகனா, ஆயுர்வேதத்தில் ஒரு நோய்க்கு நீங்கள் சிகிச்சை பண்ணுறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வயிற்றில் இருக்க பசி தீக்கு தான் சிகிச்சை. ஏன்னா எந்த ஒரு மருந்தாக இருந்தாலும் நம்ம வாய் வழியாக கொடுத்து அந்த பசி தீயினால் நன்றாக செரிக்கப்பட்டு அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படும் பொழுது நோயுடைய தீவிரம் குறையும் அல்லது நோய் உடம்பிலிருந்து போகும். அப்போ அந்த பசி தீயை நம்ம எப்பொழுதும் சரியாக வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம்தான் இந்த வெற்றிலை போடுதல். இது ஆயுர்வேதத்துடைய அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறைகளில் ஒரு விஷயமாகவே சொல்லியிருக்காங்க. இது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வெற்றிலையோட கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் ஜாதிக்காய், கொஞ்சம் ஏலக்காய், திப்பலி, இப்படி ஒரு கலவை சொல்லியிருக்காங்க. வேறொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருங்காலியுடைய சத்து, சந்தனம், இப்படி அந்தந்த தேவைக்கு ஏற்றவாறு இந்த வெற்றிலை போடுதலை ஒரு பழக்கமாக சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கூட்டு கலவையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்ப்போம். வெற்றிலை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு காரத்தன்மையுடையது, செரிமானத்தை தூண்டக்கூடியது. இதில் சேர்கின்ற மற்ற பொருட்கள் பார்த்தீங்கன்னா சாதிக்காய் ஒரு ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும், செரிமானத்தை சீராக்கும். திப்பலி இதுவும் ஆண்மைத்தன்மை அதிகரிக்கும், செரிமானத்தை சீராக்கும், கபத்தை நன்றாக குறைக்கக்கூடியது. கிராம்பு வயிற்றில் இருக்க பசித்தியை நன்றாக அதிகரிக்கும். ஏலக்காய் நல்ல நறுமணமானது, அந்த சளியை அகற்றும், மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். கற்பூரம் இதுவும் மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும், நம்ம பிரெயின் செல்ஸை தூண்டக்கூடியது. பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கலவையாக இதை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சாப்பிடணும்னா, நன்றாக பசித்து உணவு சாப்பிட்ட பிறகு சற்றே வெதுவெதுப்பான தண்ணீர் குடித்த பிறகு இந்த தாம்பூலம் தரிக்க வேண்டும், அதாவது வெற்றிலை போட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய குணங்கள் என்னென்ன நமக்கு கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு உமிழ்நீர் சுரப்பி அது தூண்டும். அப்போ நம்ம செரிமானத்திற்கு அடிப்படை நம்ம நாக்கில் சுரக்கின்ற உமிழ்நீர் சுரப்பினால தான் நமக்கு கிடைக்கும். அப்போ உமிழ்நீர் சுரப்பி அதிகரிக்கும். வாய் துர்நாற்றத்தை நமக்கு நீக்கும். அப்போ அங்கே இருக்க கிருமிகள் குறையிறதுனால இந்த டைஜஷனுடைய ப்ராசஸ் நம்ம வாயிலேயே நமக்கு சீராக அமைகிறது. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா நம்ம உணவு சாப்பிட்ட பிறகு நமக்கு மனசு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கபத்தன்மையை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உணவு சாப்பிட்ட உடனே நம்ம உடம்புல என்ன அதிகரிக்கணும்னா கபத்தன்மை, ஒரு மந்தத்தன்மை. நமக்கே இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துருப்போம், நம்ம சாப்பிட்ட உடனே உட்கார்ந்த உடனே தூக்கம் வரும் இல்லைங்களா? அந்த கபத்தன்மையை நீக்கி மூளையை புத்துணர்ச்சியாக்கி செரிமானத்தை சீராக்குவதற்கு இந்த வெற்றிலை போடுதல் ஒரு மிகச்சிறந்த விஷயமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பாதையில் இருக்கிற கிருமிகளை குறைத்து நம்ம அமிலத்தன்மையை சீராக்கி கழிவுகளை வெளியேற்றுவதிலும் இந்த வெற்றிலை போடுவதில் ஒரு மிகச்சிறந்த பங்கு வகிக்கிறது. ஏன்னா இதில் நம்ம பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுமே மூலிகைத்தன்மையுடையதான். இந்த வெற்றிலை போடுதலை நம்ம குறைந்த அளவு பயன்படுத்தும் பொழுது நம்ம சிறுநீர் வெளியேற்றத்திற்கு அது ஏதுவாக இருக்குது. அதுலேயும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா சிறுநீர் வெளியேறுவதில் நமக்கு சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பெரும்பாலும் பெரியவர்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஆண்மைத்தன்மை அதிகரிப்பதற்கான மருந்துகளும் இதில் ஒரு உட்பொருட்களாக சொல்லுவதற்காக நம்ம மாணாக்கர்களை அதிகமாக பயன்படுத்தக்கூடுவதை அவங்க சொல்லலை. ஏன்னா தினச்சரியால் சொன்னாலும் பெரியவர்களுக்கு தான் அதிகமாக சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லும் பொழுது என்னென்ன காரணங்களில் இதை நம்ம தாம்பூலம் தரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் யாருக்குன்னா, அதிக பித்தம் இருக்கவங்க, நெஞ்செரிச்சல் இருக்கவங்க, அல்லது போதை பழக்கம் இருந்தவங்க, அதாவது மது போன்ற விஷயங்கள் எடுத்திருக்கவங்க நம்ம தாம்பூலம் தரிக்கக்கூடாது. ஏன்னா இதுவும் பித்தத்தன்மை அதிகரிக்கக்கூடியது தான் இல்லைங்களா? அப்போ ப்ளீடிங் டிசார்டர்ஸ், நெஞ்செரிச்சல், நெஞ்சு புண் அல்லது மூக்கில் ரத்தம் வடிதல் போன்ற ப்ளீடிங் டிசார்டர்ஸ் இருக்கவங்களும் இந்த தாம்பூலம் தரிக்கக்கூடாது. அல்லது ரீசெண்டாக அடிப்பட்டவங்க, ஏதாவது உடம்புல அடிப்பட்டு நாட்பட்ட நோயில் இருக்கவங்க, இவங்க யாருமே தாம்பூலம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆயுர்வேதத்தில் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா அந்த உடல் நலத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் நம்ம நரம்புகளை நம்ம செயல்படுவதில் நமக்கு சீராக வைத்துக் கொள்வதற்கும் பல விஷயங்களை தாம்பூலம் சொல்லியிருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இன்னைக்கு தாம்பூலம் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், நிறைய ஸ்வீட் டேஸ்டோட கலராக விஷயங்கள், இது அனைத்துமே புத்தகத்தில் சொல்லப்படவில்லை. புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கான மூலிகைகளை சேர்த்து தாம்பூலம் தரிக்க வேண்டும் அப்படிங்கிறது அடிப்படை. சரி நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வெற்றிலை போடுதல் பற்றிய சில ஆயுர்வேத குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.